இந்த புது வீடியோவில் நம்ம பார்க்குற சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம நோட் வேல்யூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நோட் வேல்யூஸ் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நோட் இல்லை ஒரு பீட் வந்து நம்ம எவ்வளோ டியூரேஷனுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு நம்ம அதை வாசிக்க போகிறோம் அப்படின்றது தான் நோட் வேல்யூஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு மியூசிக் மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குவார்ட்டர் நோட் இருக்குது, 8th நோட் இருக்குது, 16th நோட் இருக்குது, 32nd நோட் இருக்குது, ட்ரிப்ளெட் இருக்குது. நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம எல்லாருமே இந்த மெட்ரோனோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கவுண்ட்ஸ் வரும், 1 2 3 4. இது எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக இந்த கவுண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அவங்க ஃபோனில் கூட மெட்ரோனோம் ஆப் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கவுண்ட்டில் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லா மெட்ரோனோம் வந்து குவார்ட்டர் நோட்டில் தான் வருது. அப்படின்னா குவார்ட்டர் நோட்னால் ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட். ஓகே, இப்போ நம்ம மெட்ரோனோம் கேட்குறோம் 1 2 3 4. இந்த எல்லா கவுண்ட்லையுமே நம்ம ஒரு பீட் வாசித்தோம்னா அதுதான் குவார்ட்டர் நோட். அது நம்ம கேட்குற கவுண்ட்டுக்கு அப்படியே வாசிக்கிறது, ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட். ஸோ இந்த மேலே இந்த பிடிஎஃப்பில் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் குவார்ட்டர் நோட். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 4 நோட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம அதில் ஸ்னேரில் டினோட் பண்ணியிருக்கிறோம். நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது நம்ம ஸ்னேரில் வச்சு தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த மேலே இருக்கிறது குவார்ட்டர் நோட்டில் இருக்குது. சரிங்களா, ஒரு நோட் தனியாக, அது குவார்ட்டர் நோட்டோட சிம்பிள் அதுதான். அந்த ஸ்டெம் மாதிரி வந்து கீழே நோட் ஹெட் இருக்கும். தனியாக ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு நோட் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு குவார்ட்டர் நோட். ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட். இப்போ நம்ம மெட்ரோனம் ஆன் பண்ணி அந்த மெட்ரோனம் கூட சேர்ந்து நம்மளும் கிளாப் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்டிக்கில் டேப் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுனாலும் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவாக 60 BPM தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இவ்வளோ தான். ஸோ அந்த கவுண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு நம்ம ஒரு தடவை தான் நம்ம டேப் பண்ணுறோம், கிளாப் பண்ணுறோம். இது நம்ம ப்ராக்டிஸ் பேடில் இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பேடில் இப்போ நம்ம ஸ்லோவாக இந்த கவுண்ட்டுக்கு நம்ம ஸ்லோவாக இப்போ பண்ணி பார்ப்போம். 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ நம்ம குவார்ட்டர் நோட் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 8th நோட் பார்க்க போகிறோம். 8th நோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட் வரப்போகுது. சரிங்களா, குவார்ட்டர் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு அந்த மெட்ரோனம் 1 போச்சுன்னா நம்ம 1 2 3 4 சிங்கிள் டைம் தான் நம்ம டேப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 8th நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட். இப்போ திருப்பி அந்த நோட்ஸ் நீங்கள் பாருங்கள். ஒரு குவார்ட்டர் நோட் மாதிரி இன்னொரு குவார்ட்டர் நோட், எவ்ரி குவார்ட்டர் நோட் கூட அது ஆட் ஆகிருக்கும். சரிங்களா, நீங்கள் அப்படியே மேலே இருக்கிறத விட அப்படியே கீழே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 குவார்ட்டர் நோட் இருக்கும். அது கூட இன்னொரு எல்லா குவார்ட்டர் நோட்டோட இன்னொரு நோட் ஆட் ஆகிருக்கும். அந்த மேலே வந்து அந்த 2 நோட்டை கனெக்ட் பண்ணுறது சிங்கிள் லைன் போகும். அந்த சிங்கிள் லைன் போச்சுன்னா அதுதான் நம்ம 8th நோட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் மொத்தமாக இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் லைன் மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, குவார்ட்டர் நோட் 4 1/4. 8th நோட் 8 1/8. ஸோ குவார்ட்டர் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட். ஏன்னா நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட்டு போட்டால் தான் மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 வரும். 2 × 4 8 அந்த மாதிரி, இல்லாட்டி 2 + 2 + 2 + 2 8 வரும். சரிங்களா, இப்போ இந்த 8th நோட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 8th நோட்டில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இப்போ 1 அது கூட இன்னொரு நோட் வருதில்ல, அது வந்து நம்ம இப்போதைக்கு 1 1 சொல்லிக்கலாம். நம்ம டெக்னிக்கலாக போனால் 1 and 2 and அந்த மாதிரி சொல்லுவோம். சிம்பிளாக புரிகிறதுக்காக 1 1 2 2 3 3 4 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஆனால் குவார்ட்டர் நோட்டுக்கு எப்படி அந்த கேப் ஈவனாக இருந்துச்சோ 1 2 3 4 ஈவனாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே கீழே 8th நோட்டுக்கும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வர நோட்டுக்கும் அந்த கேப் ஈவனாக இருக்கும். 1 1 2 2 3 3 4 4. ஓகேங்களா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணல அதே 60 BPMல வைக்கிறேன். யூஸ்வலாக சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அது தப்பாக எப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அதையும் நான் வாசித்து காமிக்கிறேன். ஸோ தட் இது தப்பு இது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நம்ம இப்போ ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8th நோட் 60 BPMல 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4.
இப்போ நம்ம குவார்ட்டர் நோட்டையும் எய்த் நோட்டையும் மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி வாசித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் நோட்டு ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட், அடுத்து எய்த் நோட்டு ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. இப்போ குவார்ட்டர் நோட் நம்ம பார்த்துட்டோம், எய்த் நோட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம 16th நோட்டு பார்க்க போகிறோம். இப்போ 16 இது கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எய்த் நோட் புரிஞ்சிச்சுன்னா, குவார்ட்டர் நோட் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 16 மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 16 இருக்குது. அப்போ மேலே அந்த ஒரு குவார்ட்டர் நோட்டு தான் நம்மளுக்கு 4 நாளாக பிரியுது. சரிங்களா? எய்த் நோட்லேருந்து ஒரு குவார்ட்டர் நோட் அப்படியே 2ஆக மாறி இருக்கும். 16ல் வந்து ஒரு குவார்ட்டர் நோட், மேலே இருக்கிற குவார்ட்டர் நோட் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபஸ்ட் லைனையும் தேர்ட் லைனும் கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு கவுண்ட்லேருந்து இப்போ நம்மளுக்கு 4 கவுண்ட்டாக அது பிரியுது. சரிங்களா? இது நம்ம எப்படி சொல்லுவோன்னா 1 1 1 1 2 2 2 2 3 3 3 3 4 4 4 4. இன்னும் டெக்னிக்கலாக போகணுன்னா 1 ஏனா 2 ஏனா 3 ஏனா 4 ஏனா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குவார்ட்டர் நோட்லேருந்து ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட்டாக மாறுறது எய்த் நோட்டு, குவார்ட்டர் நோட்லேருந்து ஒரு கவுண்ட்டுக்கு 4 பீட்டாக மாறுறது 16th நோட்டு. ஸோ 4 + 4 + 4 + 4 16. இல்லாட்டி நீங்கள் பொறுமையாக மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போ எய்த் நோட்டை நம்ம பண்ணிட்டோம். இப்போ 16th நோட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெட்ரோனம் கவுண்ட் நீங்கள் கேட்கும் போது அதுக்குள்ளே நம்ம 4 நோட்டை உள்ளே வச்சிடணும். அகெயின் அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும். ஈவன் ஸ்பேஸில் போடணும். ஓகே, ஸ்லோவாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 60 BPMலேயே நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம குவார்ட்டர் நோட்லேருந்து 16th நோட் மாறி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம குவார்ட்டர் நோட்லேருந்து எய்த் நோட்டுக்கு மாறணும். இப்போ நம்ம குவார்ட்டர் நோட்லேருந்து 16th நோட்டுக்கு மாறி பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும், இப்படி போயிடக்கூடாது. 1 2 3 4 இது தப்பு. சரிங்களா? ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஓகே, அந்த 1 முடிச்சுட்டு ஃபுல்லாக அது முடிஞ்சு அடுத்து வரும்போது தான் நம்மளுக்கு செகண்ட் கவுண்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக 32nd நோட்டுன்னு இருக்குது. இது நம்ம சும்மா ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கவுண்ட்டுக்கு அப்போது எத்தனை வரும். இப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா மேலே குவார்ட்டர் நோட்டில் இருந்து கீழே அந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், 1 இருக்குது மேலே ஃபஸ்ட் லைனில். குவார்ட்டர் நோட் கீழே 32nd நோட் பாருங்கள், 8 இருக்கும். ஒரு இதுலேயும் 8 இருக்கும். ஸோ 8 8 அதை குரூப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 + 8 + 8 + 8. ஸோ 16 24 32. மொத்தம் 32 நோட்ஸ் அங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இது ஒரு கவுண்ட்டுக்கே நம்ம 8 பீட் வாசிக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குவார்ட்டர் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு பீட் தான் வாசித்தோம். எய்த் நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 2 பீட், 16th நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 4 பீட், 32nd நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 8 பீட். அதனால் ஏதாவது மியூசிஷியன்ஸ் வந்து ட்ரம்ஸ்லையோ அதுலையோ கொஞ்சம் வேகமாக வாசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எதர் 16th நோட் இல்லை 32nd நோட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் எதுனாலும் நம்ம அந்த டெம்போ, அந்த குவார்ட்டர் நோட்டில் ஆரம்பிக்கிற அதே டெம்போவில் தான் கீழே 32nd நோட் வரைக்கும் வரப்போகுது. சரி, இப்போ 32nd நோட் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம்? 16th நோட்டில் வந்து 1 ஏனா 2 ஏனா 3 ஏனா 4 ஏனா இல்லாட்டி 1 1 1 1 2 2 2 2 அப்படி கூட கவுண்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணுற 60 BPMலேயே கவுண்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். 1 1 1 1 1 1 2 2 2 2 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 16th நோட் கவுண்ட் பண்ணுற மாதிரியே கவுண்ட் பண்ணுங்கள். 16th நோட்டில் 1 E ஏனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 1 சொல்லும் போது 2 பீட் வாசிங்க. ஓகே, 16th நோட்டில் 1 E ஏனா சொல்லுவோம். மொத்தம் 4 வருது. அப்போ அந்த 4 நம்ம அப்படியே 8ஆக மாற்றணும். ஸோ ஒரு கவுண்ட்டுக்கு 16th நோட்டோட ஒரு கவுண்ட்டுக்கே நீங்கள் 2 கவுண்ட் மாதிரி வாசிடுங்க. சரிங்களா? நான் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்ரோனம் இல்லாமல் நான் பண்ணுறேன், அப்புறம் மெட்ரோனம் போட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ 16th நோட்டில் வந்து 1 E and A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி 1 1 1
1. இப்போ நீங்கள் ஈச் டைம் ஒரு கவுண்ட் சொல்லும் போதே 2 பீட் வாசிட்டிங்கன்னா அது 30 செகண்ட் கவுண்ட் ஆயிரும். 1 1 1 1 கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இவ்வளவோ இந்த 8 நோட்ஸும் ஒரே ஒரு கவுண்ட்டுக்கு தான். அப்போ நீங்கள் 4 கவுண்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A. அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் நோட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெட்ரோனோமில் போட்டு ட்ரை பண்ணிடலாம். 16th நோட்லேருந்து 30 செகண்ட் நோட் மாறி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. ஓகே, திருப்பி ஒர்க்க பண்ணலாம். 1E and 2E and 3E and 4E and 1E and 2E and 3E. 30 செகண்ட் நோட் மாற போகிறோம். 1 2 3 4 1E and 2E and 3E and 4E and 1. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் உட்காந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். அதேமாதிரி அந்த நோட்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. குவார்ட்டர் நோட்டுக்கு வந்து எவ்ரி நோட் வந்து சிங்கிளாக இருக்கும். 8th நோட்டு 2 குவார்ட்டர் நோட் அட்டாச் பண்ணி இங்கே மேலே ஒரு லைன் மாதிரி இப்படி போகும். 16th நோட்டு 4 குவார்ட்டர் நோட் அட்டாச் பண்ணி மேலே 2 லைன் போகும். அது கொஞ்சம் உங்களுக்கு பிளாக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். அப்புறம் 30 செகண்ட் நோட்டில் 8 குவார்ட்டர் நோட் அட்டாச் பண்ணி மேலே 3 லைன் போகுது. சரிங்களா? இப்போ நம்ம குவார்ட்டர் நோட்லேருந்து 30 செகண்ட் நோட் வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் பண்ணி பார்க்க போகிறோம். இது வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். குவார்ட்டர் நோட்லேருந்து ஆரம்பித்து நம்ம 30 செகண்ட் நோட் வரைக்கும் போக போகிறோம். 2 3 ஸ்டார்ட். 1 2 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 திருப்பியும் 1 2 3 4 8th note 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சும்மா அப்படியே கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா புரிகிற மாதிரியே இருக்கும். அப்புறம் நீங்களாம் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து மெட்ரோனோம் நல்லா ஸ்லோவாக. இப்போ நம்ம எதுக்கு 60 BPMல பண்ணோம்? 60 BPMல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது டெம்போ கூட்டினாலும் அது ஈஸியாக வரும். நம்ம எடுத்தோடனே 100 BPM 120 வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நேரம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ எப்பயுமே நல்லா ஸ்லோ பண்ணி பண்ணுறது நல்லது. அது நீங்கள் சிம்பிள் எக்ஸசைஸ் வாசிக்கிறதோ இல்லை பீட் வாசிக்கிறதோ இல்லை ப்ராக்டிஸ் பல்ல அடிக்கிறதோ நல்லா ஸ்லோ பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு 1 hour கஷ்டப்பட்டு பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக 10 minutes 15 minutesல அது ஈஸியாக வரும். இந்த கான்செப்ட் இல்லை, எந்த கான்செப்ட்னாலும் சரியா. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரம்ஸ் ரிதம் பேட் கஜோன் லான்ச் பேட் டிஜம்பேக் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாபிக் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. பை.